சிவா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சிட்டு அப்படி சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வந்து சிந்து, உடனே சிந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி பின்னாடி ஓடி போகிறாங்க. இந்த சைடு தான் போனாங்களா அப்படின்னு சொல்லி பின்னாடி ஜீப் பின்னாடியே ஓடுறாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. ஆனால் நிறுத்தாமல் போயிடுறாங்க. இதனால் அப்படியே கீழே விழுந்து அழறாங்க. சிந்து தாங்கவே முடியல. டாக்டரே டாக்டர்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அடுத்து வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிந்து போகிறாங்க. எதுக்காக வந்து என் புருஷனை வந்து அரெஸ்ட் பண்ணீங்க, அவர் எந்த தப்புமே செய்யலை, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் தப்பு, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அவர் வந்து சட்டத்தை மீறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து போய் சிவாவை போய் பார்க்க போகிறாங்க. சிவா கிட்ட வந்து சிவா ப்ளீஸ் சிவா, இப்போ எப்படி இருக்கீங்க, ஒன்றும் இல்லைல்ல, உங்களை எதுவும் அடி உங்கள் யாரும் எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. வாயை முடின்னு மரியாதை இங்கேருந்து போய்ட்டு, உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலாக வருது, நான் என்னை கடைசியில் வந்து இங்கே இருக்க வச்சுட்டல நீ அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து உடஞ்சி போகிறாங்க சிந்து. ப்ளீஸ் சிவா இப்படிலாம் பேசாதீங்க சிவா, சீக்கிரமாகவே இங்கேருந்து நான் எடுத்துருப்பேன் சிவா, உங்களை நீங்கள் கவலைப்படாம எடுத்துட்டு மறு வேலை பார்ப்பேன், வேலை பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்னேகா வராங்க. ஸ்னேகா வந்து சிவா பார்க்குறாங்க, சிந்துவும் பார்க்குறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்த, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்றாங்க. அது கேட்டு சிவா சிந்து வந்து அமைதியாக இருக்காங்க. சிவா, நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் சிவா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, உன்னை வெளியே எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டன்றாங்க, ஏன்னா வந்து நீ சட்டத்தை மீறிட்ட, வந்து ரூல்ஸ் வந்து நீ வந்து மீறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சிவா. எனக்கே ஒன்றும் புரியல, அப்பா கிட்ட ராயல் கிட்ட பேசியிருக்கோம், கண்டிப்பாக சீக்கிரமாக எதுக்கும் நல்வழி பிறக்கும் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்த, போடி இங்கேருந்து அப்படின்றாங்க. நான் போகமாட்டேன், சிவா இல்லாமல் நான் வீட்டுக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அடம் பிடிக்கிறாங்க. உனக்கு சிவா வேணுமா, அவர் இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் நீ தானே இவ்வளவும் பண்ண, பாவம் சிவா, அவர் நிம்மதியாக இருக்க விட்டியா நீ, நானும் அவரும் வேண்டிய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன், அது பார்த்தா அதுன்னு அவர் வந்து இந்த மாதிரி லாக்கப்லேயே அடைச்சிட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, நிம்மதி தானே, ஒன்றால் தாண்டி அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றாங்க. உடனே வந்து பார்க்குறாங்க. சிவா ப்ளீஸ் சிவா, நீ கூடி சீக்கிரம் நான் உங்களை எடுத்துருவேன் சிவா, நீங்கள் கவலைப்படாதீங்கடா, நீ எடுத்துகிட்டு மறுவேளை பார்ப்பேன், மரியாதை இங்கேருந்து போயிட்டு சொல்லிட்டேன், அவ்வளோதான் உனக்கு. சரி, இவ்வளோ பேசுறியே, நீ உண்மையை சொன்னால் இந்த கேஸ்லேருந்து சிவா எப்படி வருவார் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, டாக்டர் தொழிலுக்கும் வந்து மறுபடியும் செய்வார், அதே டைமில் வந்து வெளியும் வந்து இங்கேருந்து வந்துடுவார், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ உண்மையை சொன்னால் போதும், இதுக்கு எல்லாமே நடக்கும், உனக்கு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் நீ சொல்லு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே யோசிக்கிறாங்க சிந்து. இங்கே பார், நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் சிவா வெளியே எடுக்க முடியும், அப்புறம் அவ்வளோதான், அவர் உள்ளவே இருக்க வேண்டியதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஸ்னேகா சொன்னதை கேட்டுட்டு வந்து சிந்துவால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தல, சிவாவை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ சொல்கிற உண்மையில் தான் இருக்குது எல்லாமே, மரியாதையே உண்மையை சொல்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு சிந்து, ஒரு நிமிஷம் இருங்க சிவா, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவெல்லாம் உண்மையை சொல்வாளா, இவளுக்கு தான் மனசாட்சியே கிடையாது, இவளாம் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாள். சிவாவோட கையை அப்படியே பிடிக்கிறாங்க. சிவா நீ கவலைப்படாத சிவா, சீக்கிரமாகவே உன்னை நான் வெளியே எடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. பரவாயில்ல வந்து ஸ்னேகா அப்படின்றாரு. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரே சத்தமாக இருக்குது, என்னடா வெளியே ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. வெளியே போய் பார்க்குறாங்க. போராடுவோம், டாக்டரை விடுதலை செய்யும் வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. சிந்து வந்து உட்கார வச்சுருக்காங்க எல்லாரையும். என்னம்மா நியூசன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்கல்ல டாக்டரு நிறைய உயிர்கள்லாம் வந்து போக்குறதுக்காக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த உயிர்களை காப்பாற்றி தான், இங்கே இருக்கிற உங்களோட உயிர்களை காப்பாற்றி தான் உட்கார வச்சுருக்காரு, இவங்க பிள்ளைங்களாம் டாக்டரை காப்பாற்றினவங்க தான், பார்த்துக்கோங்க டாக்டர் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு, அதுக்கு டாக்டரை கைதுபடி எடுத்து வந்து போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நாங்கள் சட்டப்படி தான் எல்லாம் பண்ணியிருக்கோம், பார்க்கலாங்க உங்கள் சட்டத்தையும் சொல்லிட்டு அப்படின்னோடனே போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து வராரு. வந்துட்டு வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்றாரு. இல்லை சார், அரெஸ்ட் பண்ணல, அதனால் டாக்டர் வந்து பார்த்துருப்பார் போல், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பார் போல் இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சரியா டாக்டர் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு சாட்சி இருக்கா இல்லையா, இல்லை சார் அப்போ எதை வச்சு அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன டாக்டர், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, தேவையில்லாதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரி சார், வேறு வழி இல்லாமல் தான் அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சாட்சி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சிந்து வந்து ஸ்னேகா கிட்ட சொல்கிறாங்க, என் புருஷனை எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும்ல, நான் எடுத்துட்டேன்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சிந்து வந்து வாங்க பெரியம்மா இப்போ வந்துடுவாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சிவாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ஸ்னேகாவுக்கு வைராகி எரியுது, பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க சிந்துவை.